கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் வல்லாரைக்கீரை தொக்கு. வல்லாரைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா செவக்க வறுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் போல இஞ்சி, 8 பல்லு பூண்டு, 7 சின்ன வெங்காயத்தை முழுசாக தொளிச்சு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வெங்காயம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதோட 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து அதோட ஒரு கைப்பிடி துருவன தேங்காய், ஒரு சோள புளி சேர்த்து தேங்காயோட நிறம் மாறாமல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு கைப்பிடி வல்லாரைக்கீரை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அடுத்து இதோட நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து இன்னுமே நல்லா அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்து தாளிப்புக்கு ஒரு கடாயில் 2 குடிக்கரண்டி எண்ணெய், கொஞ்சம் போல கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வரமிளகாய், ஒரு பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வல்லாரைக்கீரையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு சாப்பாடு, தோசை, இட்லின்னு எதோட வேணாலும் சேர்த்து கொடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.